Dr. CV Suresh Babu's Virtual Classroom presents Operating Systems Series. இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பற்றின ஒரு அறிமுகம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்புகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் வரையறை, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் நோக்கங்கள், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் கட்டமைப்பு, ஏன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது, ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கான பகுதிகள் மற்றும் அதனுடைய செயல்கள், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வழங்கும் சேவைகள், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் வகைகள் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் எடுத்துக்காட்டுகள். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் வரையறை என்ன? பொதுவா நம்ம கம்ப்யூட்டர் என்கிற கணினியை பயன்படுத்தும் போது நாம சொல்கிற விஷயம், சொல்ல வர்ற விஷயம் கணினிக்கு புரிகின்ற மொழியில நம்மளால செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல கணினியும் நாம என்ன சொல்றோம், என்ன கட்டளையிடுகிறோம் அப்படின்றத நேரடியா அதால உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே நமக்கும் கணினி பயன்படுத்துகிற நபருக்கும் கணினிக்கும் இடையே ஒரு தொடர்பு தேவைப்படுகிறது, ஒரு இணைப்பு பாலம் தேவைப்படுகிறது. நாம் சொல்வதை கணினி மொழிக்கு மாற்றுவதும் கணினி சொல்வதை நமது மொழிக்கு மாற்றி தருவதற்கும் ஒரு இணைப்பு பாலம் தேவைப்படுகிறது. அந்த இணைப்புக்கு பேரு தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்பது கணினி பயன்படுத்துபவருக்கும் கணினியின் பொருட்களுக்கும் வன்பொருட்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் நோக்கங்கள். முதலாவது நோக்கம் வரிசைப்படுத்துவது அல்லது அட்டவணைப்படுத்துவது. நாம ஒரே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற கணினியை வச்சு நிறைய வேலைகளை பார்ப்போம். அதாவது டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுவோம், திடீர்னு எக்ஸல் ஷீட்ல வேலை பார்ப்போம், அப்புறம் பட்டன இணையத்துக்கு போயிட்டு அங்க நிறைய பக்கங்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம், மறுபடிக்கும் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுப்போம், மறுபடிக்கும் எக்ஸல்ல வேலை செய்வோம். இப்படி ஒரே நேரத்துல அதிகப்படியான கட்டளைகள் நாம நம்மளோட கணினிக்கு தருவோம். வருகின்ற அனைத்து கட்டளைகளையும் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி அதை செயல்படுத்த செய்வது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் முதல் நோக்கம். இப்படி செய்வதன் மூலமாக கணினியினுடைய திறனை மேம்படுத்தி தருவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இரண்டாவது நோக்கம் தேவையான சூழலை உருவாக்கி கொடுத்தல். நாம் உருவாக்குகிற செயல்படுத்துகிற நிரல்கள் என்று சொல்லப்படுகிற புரோகிராம் அனைத்திற்கும் தேவையான சூழல் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். இப்படி நாம் உருவாக்குகிற வெவ்வேறு மாதிரியான நிரல்களுக்கு தேவையான சூழல்களை உருவாக்கி தருவது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் மைய செயலகம் என்று சொல்லுகிற சிபியுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது. அடுத்த தலைப்பு, எதற்காக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுகிறது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மென்பொருள் என்று சொல்லப்படுகிற சாப்ட்வேரும் வன்பொருள் என்று சொல்லப்படுகிற ஹார்ட்வேரும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் கம்ப்யூட்டர். இந்த கணினியை பயன்படுத்துவதற்கு இலகுவாக நம்ம தேவையான வகையில அதை பயன்படுத்துவதற்கு வசதி செஞ்சு கொடுக்கிறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நம்ம கிட்ட ஹார்ட்வேர் தனியா இருக்கும், சாஃப்ட்வேர் தனியா இருக்கும். அதை இணைத்து நமக்கு தேவையான வேலைகளை செய்து முடிப்பதற்கு நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். அதோடு நம்ம கிட்ட இருக்கிற வன்பொருட்களை, அதாவது ஹார்ட்வேரை சிறப்பான வகையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து வன்பொருட்களையும் எப்படி பயன்படுத்துவது, எப்போது பயன்படுத்துவது, எதற்காக பயன்படுத்துவது என்பதை தீர்மானிக்கும். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் அடுக்குகள் அமைப்பு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொதுவாக 6 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது அடுக்கில் வன்பொருள்களும், இரண்டாவது அடுக்கில் சிபியு அட்டவணையும், மூன்றாவது அடுக்கில் நினைவக மேலாண்மையும், நான்காவது அடுக்கில் ப்ராசஸ் மேலாண்மையும், ஐந்தாவது அடுக்கில் உள்ளீட்டு வெளியீட்டு கருவிகள் பற்றிய தகவலும், ஆறாவது அடுக்கில் பயனர் நிரல்களும் இருக்கும். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் பாகங்கள் அல்லது அதன் உட்கூறுகள். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 8 உட்கூறுகளாக அல்லது 8 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதலாவது பாகம் நினைவக மேலாண்மை, மெமரி மேனேஜ்மெண்ட். இரண்டாவது பாகம்
கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள கருவிகள் மேலாண்மை, டிவைஸ் மேனேஜ்மெண்ட். மூன்றாவது பாகம் கணினி செயல்படுத்தக்கூடிய செயல்களை மேலாண்மை செய்யும் பாகம், அதாவது ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட். நான்காவது பாகம் கணினியை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் கொண்ட பாகம், செக்யூரிட்டி. ஐந்தாவது பாகம் எரர் டிடெக்ஷன், கணினியில் ஏற்படுகிற சிறு சிறு பிழைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்கிற பாகம். ஆறாவது பாகம் கோஆர்டினேஷன் பிட்வீன் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர், நிரல்களுக்கும் அதை பயன்படுத்துகிற பயனர்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பை அளிக்கின்ற பாகம். ஏழாவது பாகம் ஜாப் அக்கவுண்டிங், கணினிக்கு வரக்கூடிய ஜாப்களை பற்றி மேலாண்மை செய்யக்கூடிய பாகம். எட்டாவது பாகம் ஃபைல் மேலாண்மை. ஆபரேட்டிங் சிஸ்டம் வழங்கக்கூடிய சேவைகள். ஆபரேட்டிங் சிஸ்டம் 4 வகையான சேவைகளை அளிக்கிறது. முதலாவது சேவை பயனரின் நிரல்களை கையாளுவது, அதாவது பயனர் கணினிக்கு தருகின்ற அனைத்து நிரல்களையும் வாங்கி பிழை நீக்கி அதை செயல்படுத்தி வெளியீட்டை கொடுப்பது. இரண்டாவது சேவை யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது பயனருக்கும் கணினிக்கும் இடையிலான ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி அதன் மூலம் பயனர் தருகிற உள்ளீட்டை வாங்கி பயனருக்கு தேவையான வெளியீட்டை வழங்கும் சேவை. மூன்றாவது சேவை கணினிக்கும் அதனை சார்ந்த கருவிகளுக்கும் தேவையான கட்டளைகள், உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற சிஸ்டம் கால்ஸ் என்ற சேவை. நான்காவது சேவை கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்கிற ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், வன்பொருட்களை கையாளுகின்ற சேவை. இப்படி ஆபரேட்டிங் சிஸ்டம் 4 சேவைகளை வழங்குகின்றன. ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் வகைகள். ஆபரேட்டிங் சிஸ்டம் 10 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதலாவது பேட்ச் ப்ராசசிங் ஆபரேட்டிங் சிஸ்டம், இரண்டாவது மல்டி புரோகிராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டம், மூன்றாவது மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம், நான்காவது மல்டி ப்ராசசர் ஆபரேட்டிங் சிஸ்டம், ஐந்தாவது டைம் ஷேரிங் ஆபரேட்டிங் சிஸ்டம், ஆறாவது ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம், ஏழாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆபரேட்டிங் சிஸ்டம், எட்டாவது எம்பெடட் ஆபரேட்டிங் சிஸ்டம், ஒன்பதாவது parallel processing ஆபரேட்டிங் சிஸ்டம், பத்தாவது மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம். நமது அன்றாட பயன்பாட்டில் இத்தகைய 10 வகையான ஆபரேட்டிங் சிஸ்டங்களே புழக்கத்தில் உள்ளன. பேட்ச் ப்ராசசிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த வகையான ஆபரேட்டிங் சிஸ்டம் கணினிக்கு வரக்கூடிய அனைத்து ஜாப்புகளையும் வாங்கி அவற்றில் ஒரே மாதிரியான ஜாப்களை எல்லாவற்றையும் ஒரு குரூப்பாக, ஒரு தொகுப்பாக உருவாக்கி தனித்தனி நிரல்களாக, தனித்தனி ஜாபாக எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தொகுப்பாக அதை எக்ஸிக்யூட் செய்து நமக்கு தேவையான வெளியீட்டை கொண்டு சேர்க்கும். உதாரணமாக, நீங்கள் மாவு அரைப்பதற்காக மாவு அரைக்கின்ற இடத்திற்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்க போனீங்கன்னா ஒரே ஒரு மிஷின், மாவு அரைக்க இயந்திரம் மட்டுமே இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க. மாவு அரைக்கிறதுக்கு ஒரே மாதிரியான வகையான மாவு அரைக்கிறவங்க மட்டும் வரமாட்டாங்க. அரிசி மாவு அரைக்கணும்னு வருவாங்க, முறுக்கு மாவு அரைக்கணும்னு வருவாங்க, கோதுமை மாவு அரைக்கணும்னு வருவாங்க, ஊற வச்ச அரிசி அரைக்கணும்னு வருவாங்க. இப்படி பல்வேறு வகையான மாவு அரைப்பதற்காக மக்கள் வருவாங்க. மாவு அரைப்பவர் இப்போ கோதுமை மாவு அரைச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார்? யாருக்கெல்லாம் கோதுமை மாவு அரைக்கணுமோ அவங்க எல்லாரையும் அவங்க கிட்ட இருந்து கோதுமையை வாங்கி ஒட்டு மொத்தமா எல்லாருடைய கோதுமை மாவை அரைச்சு கொடுத்துட்டு அப்புறம் அரிசி போடுவார். அப்படி அரிசி மாவு அரைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட அரிசி எல்லாம் வாங்கி அரைச்சு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் முறுக்குக்கு யாருக்கெல்லாம் மாவு அரைக்கணுமோ அவங்களோட எல்லா மாவையும் அரைச்சு கொடுப்பார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கோதுமை மாவு போட்டுட்டு அப்புறம் அரிசி மாவு போட்டுட்டு அப்புறம் முறுக்கு மாவு போட்டுட்டு அப்புறம் ஊற வைத்த மாவு அரைச்சு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு தொகுப்பாக கோதுமை மாவெல்லாம் ஒண்ணு அரைச்சு கொடுத்துட்டு, முறுக்கு மாவெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டு, அரிசி மாவெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டு இப்படி தொகுப்பாக அரைத்து கொடுப்பார். இத்தகைய ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு பெயர் தான் பேட்ச் ப்ராசசிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். கணினியும் இப்படிதான் செய்யும். ஒரே மாதிரியான வேலைகளை ஒரு தொகுப்பா வாங்கி தனித்தனி ஜாபா எக்ஸிக்யூட் பண்ணாம ஒரு தொகுப்பா எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு தேவையான வெளியீட்டை வாங்கி தரும். மல்டி புரோகிராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டம்.
ஒரே ஒரு ப்ராசஸர் இருக்கிற கம்ப்யூட்டர்ல கணினியில ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்களை ஒரே சமயத்தில் செயல்படுத்தி நமக்கு தேவையான அவுட்புட்டை வெளியீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு பெயர் மல்டி புரோகிராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த மாதிரியான ஆபரேட்டிங் சிஸ்டத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரோக்ராம், டாஸ்க், ஜாப், ப்ராசஸ் எல்லாமே அதனோட நினைவகத்துல மெமரியில ஸ்டோர் பண்ணப்பட்டு ஒரே நேரத்துல செயல்படுத்தப்படும். மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மல்டி புரோகிராமிங் ஆபரேட்டிங் சிஸ்டத்துடைய மேம்பட்ட பதிப்பு. இத்தகைய ஆபரேட்டிங் சிஸ்டத்திலையும் ஒரே நேரத்துல ஒண்ணுக்கு மேற்பட்ட டாஸ்குகள் செயல்படுத்தப்பட்டு நமக்கு தேவையான அவுட்புட் வெளியீடு கிடைக்கும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட டாஸ்குகளை நம்ம ஒரே நேரத்துல செயல்படுத்தினாலும் அந்த எல்லா செயலும் ஒரே ஒரு காமனான பொதுவான ரிசோர்ஸ், அதாவது CPU, அதனுடைய பஸ், இப்படி காமன் பொதுவான ரிசோர்ஸை பயன்படுத்தும். உதாரணத்திற்கு நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ் எல்லாமே மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் தான். ஏன்னா இத்தகைய ஆபரேட்டிங் சிஸ்டம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இணையத்துல போயிட்டு நீங்க உலாவலாம், அப்படியே நீங்க எக்ஸல்ல போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் பயன்படுத்தலாம், பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது படமோ வேற பிக்சரோ நீங்க எடிட் பண்ணலாம், மீடியா பிளேயர்ல போய் பாட்டு கேட்கலாம். இப்படி ஒரே நேரத்துல நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட டாஸ்குகளை செயல்படுத்த முடியும். இத்தகைய ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு பெயர் மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நீங்க காலையில அவங்க அலுவலகத்துக்கு போற பெண்களாக இருந்தாங்கன்னா காலையில ஒரு அடுப்புல தோசைகள் வச்சிருப்பாங்க, இன்னொரு அடுப்புல சோறு வச்சிருப்பாங்க, இன்னொரு அடுப்புல பருப்பு வச்சிருப்பாங்க. அப்படியே பொண்ணையும் ஸ்கூலுக்கு தயார்படுத்திட்டு இருப்பாங்க. டக்குன்னு தலைச்சி விடுவாங்க, திடீர்னு ஓடி போய் தோசை எடுத்து வைப்பாங்க, அடுத்த தோசை ஊற்றுவாங்க. அப்படியே சோறு பொங்கிருச்சான்னு பார்த்து அடுப்பை கம்மி பண்ணுவாங்க, பருப்பு வெந்திருச்சான்னு பார்ப்பாங்க, மறுபடி ஓடி வருவாங்க, பொண்ணுக்கு தலைச்சி விடுவாங்க. இப்படி ஒரே நேரத்துல ஒன்னுக்கு மேற்பட்ட வேலைகளை செயல்படுத்தக்கூடிய பெண்மணிகள் கூட மல்டி டாஸ்கிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் தான். மல்டி ப்ராசஸர் ஆபரேட்டிங் சிஸ்டம். பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாத்திலையும் ஒரே ஒரு ப்ராசஸர், அதாவது CPU இருக்கும். ஆனா இப்போ புழக்கத்தில் இருக்கிற அனைத்து கம்ப்யூட்டர்லையும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி கம்ப்யூட்டர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட CPU இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு பெயர் மல்டி ப்ராசஸர் ஆபரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட CPU ஒரே நேரத்துல பொதுவான கம்ப்யூட்டர் பஸ், நினைவகம், அப்புறம் இன்புட் அவுட்புட் கருவிகள் எல்லாத்தையும் பங்கீடு செய்து பயன்படுத்தி நமக்கு தேவையான நிரல்களை மிக வேகமாக செயல்படுத்தி கொடுக்கும். டைம் ஷேரிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுவரை நம்ம பார்த்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம். இதுவரை நாம பார்த்த ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணும்னா, அதுகிட்ட வர்ற எல்லா ஜாபையும், ப்ராசஸையும், டாஸ்கையும் முழுமையாக செயல்படுத்திய பிறகுதான் அடுத்த டாஸ்க்கு, அடுத்த ஜாபுக்கு, அடுத்த ப்ராசஸுக்கு போகும். ஆனா இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, ஒரு குறைந்த அளவு நேரத்தை மட்டும் எல்லா டாஸ்க்குக்கும் சமமாக கொடுக்கும். இது வர்ற எல்லா ஜாபையும் ஒரு வரிசையில, ஒரு கியூல அமைச்சு முதல்ல இருக்கிற டாஸ்க்கு அந்த குறைந்த அளவு நேரத்தை கொடுத்து செயல்பட அனுமதி. ஒருவேளை இப்ப செயல்பட்ட டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டாஸ்க் இது ஏற்கனவே வரிசையில இருக்கிற டாஸ்க்குகளோட பின்னால போய் இருந்துக்கும். அடுத்து இரண்டாவது டாஸ்க் அந்த குறைந்த நேரம் செயல்படும், அப்புறம் மூணாவது டாஸ்க். இப்படி எல்லா டாஸ்க்குகளும் அந்த குறைந்த அளவு நேரம் மட்டுமே செயல்படும். இதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா டாஸ்க்குகளுக்கும் சரிசமமான நேரம் கொடுக்கப்பட்டு எல்லா டாஸ்க்குகளும் செயல்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படும். இதனால தேவையற்ற வெயிட்டிங் டைம் நமக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமா, நீங்க இப்போ ரேஷன் கடைக்கு போறீங்கன்னு வைங்க. நீங்க வெறும் ஜீனி மட்டும் தான் வாங்க போறீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி வரிசையில ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் 4 பொருள் வாங்க போறாரு, ஒருத்தர் 5 பொருள் வாங்க போறாரு, ஒரு 10 பொருள் வாங்க போறாரு, இன்னொருத்தர் 7 பொருள் வாங்க போறாரு, இன்னொருத்தர் 4 பொருள் வாங்க போறாரு. இப்படி நிறைய பொருட்கள் வாங்க போறாங்க. ஆனா நீங்க வெறும் ஜீனி மட்டும் தான் வாங்க போறீங்க. நீங்க வாங்க போற பொருள் ஒண்ணுதான். ஆனா நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 5 பேரும் அவங்க வாங்கக்கூடிய எல்லா பொருளும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க போய் அந்த ஒரு பொருளை வாங்க போறீங்க. அப்போ அனாவசியமான
வெயிட்டிங், அதாவது நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்ப இதே சூழ்நிலையில அங்க இருக்க ரேஷன் கடையில ஒவ்வொருத்தருக்கும் 2 பொருள் மட்டும் தான் தரப்படும். ஒருத்தருக்கு 2 பொருளுக்கு மேல வேணும் அப்படின்னா முதல்ல 2 பொருள் மட்டும் தான் வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க அந்த வரிசையில கடைசியில போய் நின்னுக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், எல்லாருக்கும் சரிசமமான பொருட்கள் குறைந்த நேரத்துல கிடைக்கும், கால தாமதம் நமக்கு குறையும், தேவையற்ற காத்திருத்தல் குறையும். இப்படிப்பட்ட ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கு பேர் தான் டைம் ஷேரிங் ஆபரேட்டிங் சிஸ்டம். நாம பயன்படுத்துற யூனிக்ஸ், லினக்ஸ், விண்டோஸ் எல்லாமே டைம் ஷேரிங் ஆபரேட்டிங் சிஸ்டம் தான். ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம். ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவுல குறைந்த அளவு நேரத்துல நடக்கிற விஷயங்கள்ல இருந்து டேட்டாவை எடுத்து அதிலிருந்து அவுட்புட் ஜெனரேட் பண்ற ஆபரேட்டிங் சிஸ்டம். உதாரணத்துக்கு மழை பெஞ்சிச்சுன்னா, புயல் அடிச்சிச்சுன்னா, வெள்ளம் வந்தது, கோடை காலத்துல தட்பவெப்பநிலை மாறுது, இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கால அளவுல நடக்கிற விஷயங்கள்ல இருந்து டேட்டாவை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் பேரு ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம். RTOS என்று சொல்லப்படுகிற ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் எடுத்துக்காட்டுகள் குறிப்பிட்ட நாட்களில் பெய்த மழையளவு, ஒரு நாளின் தட்பவெப்பநிலை, நியூக்ளியர் ரியாக்டர் சென்டர்ல ஏற்படுகிற வெப்ப அளவு மாற்றங்கள், மருத்துவமனைகளில் எடுக்கப்படுகிற இமேஜஸ், கேன்சர் இமேஜஸ், வேற தேவையான இமேஜஸ்ல இருந்து எடுக்கிற டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் பேரு RTOS அல்லது ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆபரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்பது மற்ற ஆபரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து கொஞ்சம் தனித்து காணப்படுவது. அதாவது மற்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஒவ்வொரு கணினியிலையும் முழுமையா ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆபரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரே கம்ப்யூட்டர்ல மொத்தமா ஸ்டோர் பண்ணாம ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் தனித்தனி கம்ப்யூட்டர்ல, ஆனா அவற்றுக்கிடையேயான தொடர்பு இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், ஆனா தனித்தனி கம்ப்யூட்டர். இந்த தனித்தனி கம்ப்யூட்டர்ல மொத்த ஆபரேட்டிங் சிஸ்டத்திலையும் சின்ன சின்னதா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது எப்படின்னா, ஒரு வேலை நீங்க செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய CPU சேர்ந்து அந்த வேலையை பண்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துற இன்டர்நெட். இன்டர்நெட்டுங்கிறது ஒரே ஒரு மென்பொருள் இல்லை, உலகத்துல இருக்கிற நிறைய கணினிகளை கனெக்ட் பண்ணின ஒரு நெட்வொர்க் அது. அதுல ஒவ்வொரு நமக்கு தேவையான தகவல் எல்லாமே எங்கெங்கோ ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவையான போது அந்த தகவல் எந்த கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அங்க இருந்து எடுத்து நமக்கு தருவாங்க. இதை தவிர நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்ட்ராநெட், இமெயில், டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரானிக் பேங்கிங், ஏர்லைன் ரிசர்வேஷன், ரயில்வே ரிசர்வேஷன், இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் உதாரணம். எம்பெடட் ஆபரேட்டிங் சிஸ்டம். எம்பெடட் ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஒரு தனித்த சிறப்பு வாய்ந்த ஆபரேட்டிங் சிஸ்டம். ஏன்னா இது கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம் இல்லை, அதை தவிர்த்து குறிப்பிட்ட கருவிகளில் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஆபரேட்டிங் சிஸ்டம். அனலாக் டிவைசஸ் அப்படின்னு சொல்ற கணினி நிரல்கள் எழுத முடியாத கருவிகள்ல கம்ப்யூட்டர் கோட் உள்ளுக்குள்ள செலுத்தி அந்த அனலாக் டிவைசஸை செயல்பட வைக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் பேர் தான் எம்பெடட் ஆபரேட்டிங் சிஸ்டம். அனலாக் டிவைஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மைக்ரோ அவன் போன்ற கருவிகள்ல இந்த மாதிரி எம்பெடட் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை புகுத்தி அதை இன்டெலிஜென்ட் சிஸ்டமா மாற்ற முடியும், நமக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு பர்சனல் டேட்டா அசிஸ்டன்ட், அந்த மாதிரி கருவிகள்ல இந்த எம்பெடட் ஆபரேட்டிங் சிஸ்டம் பயன்படுகிறது. பேரலல் ஆபரேட்டிங் சிஸ்டம். பேரலல் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் இணைவு கணினிகள் என்று சொல்லப்படுகிற பேரலல் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் அக்கணினிகளில் செயல்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இடையே ஒரு தொடர்பை, இன்டர்ஃபேஸை உருவாக்கி அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆகும். இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் முதல் நோக்கம், முதல் பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கணினிகளில் இணைக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸையும் செயல்பட வைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றித்தரும். விண்டோஸ் NT, யூனிக்ஸ் போன்ற பிரபலமான ஆபரேட்டிங் சிஸ்டம் இந்த வகையான பேரலல் ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கான உதாரணங்களாகும். ஏனெனில்
இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே மல்டி ப்ராசஸர் மிஷின்ல செயல்படக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும். மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அல்லது சுருக்கமாக மொபைல் ஓஎஸ் என்பது கையடக்க கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய சிறப்பானதொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும். இவ்வகை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையடக்க கருவிகளான மொபைல் போன், ஸ்மார்ட் போன், பிடிஎஸ், டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ் போன்ற சின்ன சின்ன கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. படா, மீகோ, ஆண்ட்ராய்டு, பிளாக்பெரி, வெப்ஓஎஸ், ஐஓஎஸ் போன்றவை எல்லாமே பிரபலமான மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களாகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களின் எடுத்துக்காட்டுகள்: GNU, லினக்ஸ், விண்டோஸ், IBM, விண்டோஸ் போன், மேக் OS, QNX, FreeBSD, iOS, ஆண்ட்ராய்டு போன்றவை எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் எடுத்துக்காட்டுகளாகும். இப்படி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் புழக்கத்தில் இருந்தாலும் நாம் ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மட்டுமே மிக பிரபலமான ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களாக அடையாளம் காண்கிறோம். விண்டோஸ், மேக் OS, லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, iOS போன்றவை மிக பிரபலமான ஆப்ரேட்டிங் சிஸ்டங்களாகும். அனைவருக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை குழு சார்பாக விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி. For more detailed information, refer to our book, Operating Systems, Simplified, by Dr. C.V. Suresh Babu. Highlights of our simplified series. Why should I learn this chapter? Snapshot. Frequently asked question. Summary. Activity. Assignment. Video online. Just before exam. Test yourself. Keywords. Further readings. For more tutorial videos, subscribe to our YouTube channel.